விஜயகுமார் சாரோட மிஸ்ஸஸ் முத்துக்கண்ணம்மா அவங்க நம்ம மேட்ரிமோனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அருண் விஜய்க்காக. அப்போ கூட முத்துக்கண்ணம்மாட்ட வந்து உங்கள் சன்னுக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நடிகனுக்கு கொடுக்குறது நான் கொடுக்குறோம் பொண்ணை என்ன அவர் எப்போவுமே நல்லா கண்கலங்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணோட அம்மா மாதிரி இருந்து நான் வந்து கேட்டு எல்லாம் சொன்னோன்னே அவர் நான் 200% நல்லா வச்சுக்குவேன் ஆண்டி அப்படின்னாரு. இளையராஜா சாரோட மிஸ்ஸஸ் வந்து எனக்கு கால் பண்ணி பவதாரணி அவங்க டீட்டெயில் கொடுத்தாங்க. அப்போ பவதாரணிக்கு வந்து ஒரு ஃபாரின் அலையன்ஸ் ஒன்று வந்தது, அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பேசி பார்த்ததில் ஏதோ கம்பேட்டிபிலிட்டி இல்லை. இவங்க விஐபிஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் வந்து கம்யூனிட்டி கரெக்டாக போட்டிருக்காங்களா, குவாலிஃபிகேஷன் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் கொண்டு சொல்லி பார்ப்பேன். இப்போ பொண்ணுங்களோட ஐடியாஸ் எல்லாமே வேறையாக இருக்குது. என்னென்னா அவங்க வந்து எல்லாமே இப்போவே முதல்லையே எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. மேடம் ஒரு பொண்ணு வந்து ஃபைலெல்லாம் எல்லாம் பெரட்டி பார்த்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூட இல்லை மேடம்னுச்சு. என்னம்மா காரணம்னு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட கிசுன்னு பேசி 2 பேரும் சிரித்தாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு பையனுக்கு கூட ஃப்ரெஞ்சு பேர்டு இல்லை மேடம் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஏமா கல்யாணம் முடிச்சு ஃப்ரெஞ்சு பேர்டை வச்சுக்க சொல்லேம்மா, இது ஒன்றும் பிரச்சனையா அப்படின்ட்டு. வேற பொண்ணுங்க கேட்பாங்களா, இப்போ இருக்க பசங்க குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கூடாது, அது மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் போடுவாங்களா? அதெல்லாம் கண்டிஷனே இப்போல்லாம் போடுறது அது பொண்ணுங்களே பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் எல்லா பொண்ணுங்களையும் பற்றி அப்படி சொல்லலை, ஒரு சில பேர், ஆனால் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்காங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க, அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு பையன் வந்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு உருவம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இவ்வளவு இப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து உடனே முடிக்கணும் அந்த பையனை, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு டைவர்ஸும் பண்ணுறாங்க. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பேரண்ட்ஸே கூட வந்து பெண்கள் அந்த மாதிரி கொம்பு சீவி வளர்த்து விட்றாங்களோ? கடைசியில் எங்கள் பொண்ணு எங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், அதனால வந்து தப்பு இல்லை இதில் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பொண்ணு இங்கே தான் மேடம் இருப்பா. அது என்ன அப்புறம் வந்து பையன் வந்து சென்னையாகவே இருக்கட்டும், பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்கட்டும், பையன் முழுக்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கட்டும். பையன் வந்து அங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார். எங்கள் பொண்ணு வந்துச்சுன்னா அவங்க குடும்பம் நிம்மதி கெட்டு போயிடும். அதனால பையன் அங்கேயே இருக்கட்டும். நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், ஏம்மா குழந்தையெல்லாம் பிறந்ததுன்னா அப்படின்னு கேட்டேன். பாப்போம் மேடம், அது வரைக்கும் ஓடுதான்னு அப்படின்னு. நாங்கள் பாருங்கள், எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. வணக்கம் மக்களே, தமிழ் மின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் லிரிசிஸ்ட் கம் ரைட்டர். அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு மிகப்பெரிய ரைட்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. லெட்ஸ் வெல்கம் கீதா தெய்வசிகாமணி. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருமண திலகம் அவார்டு அப்படின்றத நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்காக வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க? அதாவதுமா, நாங்கள் மேட்ரிமோனியல் வந்து ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆச்சு. இது 26th இயர். அதை தவிர ஆன்லைன் பண்ணியிருந்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம். நேரடியாக பேரண்ட்டை வர சொல்லி மீட் பண்ணி, இந்த குடும்பத்துக்கு பொருத்தமான அலையன்ஸ் யாருன்னு பார்த்து அந்த ஃபேமிலியும் வர சொல்லி, பொண்ணு பையனையும் வர சொல்லி மீட் பண்ண வச்சு, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் எஃபர்ட் எடுத்து பண்ணி, இதே மாதிரி வந்து 25 இயர்ஸில் வந்து 700 மேரேஜஸ்க்கு நெருங்குது, 680க்கு மேலே வந்திருக்கு. அதை நாங்கள் அப்படியே எப்போ கல்யாணம் நடந்ததுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு இது எல்லாம் வந்து கடவுள் முடிச்சாரே, நாங்கள் நடுவில் இருக்கோம், அவ்வளோதான். எப்படி நீங்கள் இவ்வளோ காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் வந்து திருமண திலகம் அவார்டு வாங்கினீங்க? அதாம்மா, எல்லாம் வந்து ஆன்லைன் பண்ணியிருந்தா கூட அவங்கவுங்களே நேராக பார்த்துக்குவாங்க. நாங்கள் வந்து இது மேரேஜுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து மேட்ரிமோனியலுங்கிறது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது. என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு மருமகனோ மருமகளோ வர்றப்ப அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், இவங்களோட நிம்மதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடிப்படையில் நாம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தகுந்த மாதிரியாக பார்க்கணும், ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி. இதை வந்து நாங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அக்கறை எடுத்து பண்ணுறதுனால கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேடம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் விஐபிஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து மேட்ரிமோனி பார்த்து வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களோட செலிபிரிட்டிஸ் பட்டியலை சொல்லாமே. இளையராஜா சாரோட பையன் கார்த்திக் ராஜாவுக்கு வசந்தா மேடம்னு இருந்தாங்க. அவங்க வந்து எம்கே ராதாவோட மருமக. அவங்க வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. மேடம் இந்த அலையன்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆக்சுவலாக கங்கை அமரன் அவங்களோட பையனுக்கு முடித்த பொண்ணெல்லாம் எங்களுக்கு அறிமுகமாச்சு.
அப்போ அது மூலமாக அவங்க தெரிஞ்சாங்க. அப்போ பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ஏற்பாடாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க விஜயகுமார் சாரோட மிஸ்ஸஸ் முத்துக்கண்ணம்மா அவங்க நம்ம மேட்ரிமோனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அருண் விஜய்க்காக. அப்போ வந்து எல்லாம் சரி ஒரு ஆக்டருக்கு பார்க்குறோம், கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வரப்போகிற பொண்ணு வந்து இவரோட ஆக்டிங்கை என்கரேஜ் பண்ணுறதாவும் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரோட கேரியரில் அவர் நல்லா டெவலப் ஆகணும், ஒரு ஒத்துமை இருக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நோன் ஃபேமிலி, ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இருந்தாங்க. கிரானைட் பிஸ்னஸ் அவங்க மோகன்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஜாதகம்லாம் பொருத்தம் பார்த்தோம். அப்புறம் மீட் பண்ண வச்சு நல்லபடியாக முடித்தோம். அப்போ கூட முத்துக்கண்ணாம்மாட்ட வந்து உங்கள் சன்னுக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நடிகனுக்கு கொடுக்குறது நான் கொடுக்குறோம் பொண்ணை, என்ன அவர் எப்போவுமே நல்லா கண்கலங்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணோட அம்மா மாதிரி இருந்து நான் வந்து கேட்டு எல்லாம் சொன்னோன்னே அவர் நான் 200% நல்லா வச்சுப்பேன் ஆண்டி அப்படின்னாரு. அருண் விஜய் சாரோட பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம்? ஆமாம், அவர் வந்து ரொம்ப தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சின்சியராக அந்த ஒய்ஃப் கிடச்சதுக்கு தேங்க் பண்ணார். என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாரா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு வந்து கொஞ்சம் ஹோம்லியான பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டார். அட்டாச்சாக அஃபெக்ஷனாக இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கப்பலில் உங்ககிட்ட தேங்க் பண்ணாங்களா? ஆமாம், அப்போ மேரேஜ் அப்போ தேங்க் பண்ணாங்க. மேரேஜ் அப்புறம் ரிசப்ஷனுக்கு போனோம், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம் அவங்க வீட்டுக்கெல்லாம். அப்போ தேங்க் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் முத்துக்கண்ணம்மா வந்து இன்னும் என்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு, இவங்களுக்கு பார்க்கணுன்னு வேறு அலைன்ஸ் எல்லாம் கூட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க யார்கிட்டனாலும் என்னோட மேட்ரிமோனியில் பற்றி சொல்லுவாங்க அவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இளையராஜா சார் ஃபேமிலியில் நீங்கள் வரன் பார்த்து கொடுத்தீங்க இல்லையா, அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். த லெஜெண்ட் அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் வீட்டில் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்கும்போது பையன் பார்க்கும்போது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? அதில் என்னென்னா இவங்க வந்து அவங்க சம்மந்தி இருக்காங்கல்ல வசந்தா, அவங்கள்ட்ட நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் மீட் பண்ண வச்சு அவங்களையே போய் ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சு ஒரு ஹோட்டலில் அந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து வந்து இது நல்லபடியாக முடிஞ்ச உடனே அவங்க இளையராஜா சாரோட மிஸ்ஸஸ் வந்து எனக்கு கால் பண்ணி பவதாரணி அவங்க டீட்டெயில் கொடுத்தாங்க. அப்போ பவதாரணிக்கு வந்து ஒரு ஃபாரின் அலையன்ஸ் ஒன்று வந்தது, அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் லைக் பண்ணது பவதாரணி மேடம் லைக் பண்ணாங்க. அந்த பையன் வீட்லேயும் ஓகேன்னாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லாரையும் மீட் பண்ண வச்சோம். அப்புறம் அவங்க பேசி பார்த்ததுல ஏதோ கம்பேட்டிபிலிட்டி இல்லை, அதனால அந்த அலையன்ஸ் வந்து முடியல. பட் பவதாரணிக்குமே நாங்கள் பார்த்தோம். அப்போ சூப்பர் சூப்பர். வேற நிறைய சென்னை இருக்கட்டும், நிறைய இடத்துல நீங்கள் விவிஐபிஸ்க்கெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விவிஐபிஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, கண்டிஷன்ஸ் எல்லாம்? அந்த மாதிரிலாம் எனக்கிட்ட வந்து வர்றவங்க வந்து நான் என்னென்னா நல்லா தரவாக செக் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இவங்க எங்கள்கிட்ட இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுன்னு எல்லாம் சொன்னால் கூட அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள்ட்டையே கேட்டு வெரிஃபை பண்ணிக்குவேன். ஏன்னா அதர் பார்ட்டிக்கு சொல்கிறப்ப நம்ம அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு ஓரளவுக்கு பார்த்துக்குவேன். ஏன்னா மீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சரியில்லைங்கிற மாதிரியெல்லாம் வரக்கூடாது. மீட் பண்ணுறப்பயே வந்து கரெக்ட் ஸ்டேட்டஸோடு இருக்கணும். அப்புறம் பொண்ணு பையன் மீட் பண்ணி அப்புறம் கம்பேட்டிபிலிட்டினா அது வேறு விஷயம். ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அது மட்டும் நான் செக் பண்ணிக்குவேன். அப்புறம் ரெண்டாவது இந்த குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாமே இவங்க விஐபிஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் வந்து கம்யூனிட்டி கரெக்டாக போட்டிருக்காங்களா, குவாலிஃபிகேஷன் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் கொண்டு சொல்லி பார்ப்பேன். குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். வேறு யாரெல்லாம் நீங்கள் நிறைய பிக் ஷாட்ஸ்க்கு பார்த்துருக்கீங்க? இதை தவிரமா நிறைய டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்துருக்கோம்மா. அண்ணா நகரில் டாக்டர் விட்டல்னு இருந்தார், அவரோட பசங்க பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நிறைய இவங்க குமரன் சில்க்ஸில் பார்த்தோம். அது வந்து அவங்க மெட்டீரியலைஸ் ஆகலை அது. அப்புறம் சுந்தரி சில்க்ஸ் அவங்க பொண்ணு பையனுக்கெல்லாம், அவங்க பொண்ணுக்கு இப்போ இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். பையனுக்கு தான் முடித்தோம், முதல்ல பார்த்தோம். இது அப்புறம் இப்போ பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போது மிகப்பெரிய விஐபிஸாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரன் பார்க்குறது ஈஸியா இல்லை நார்மலான பாமர மக்களுக்கு பார்க்குறது ஈஸியா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும்மா எதுவுமே ஈஸின்ட்டு கிடையாது. என்னென்னா இது வந்து நம்ம ரொம்ப பொறுப்பெடுத்து பண்ணுறதுனால நம்ம எதையும் டக்குன்னு மிச்ச கடையில் வாங்குகிற பொருள் மாதிரி நம்ம நினச்சி இதுக்கு முடிச்சிடலான்னு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து அது சாதாரண பீப்புளாக இருந்தால் கூட ரொம்பவே நம்ம கவனம் செலுத்தணும். அவங்கள்ட்ட வந்து எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்களா, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும்.
அப்புறம் கம்பேட்டிபிலிட்டி இருக்காங்கிறத ஓரளவு பொண்ணை தனியாக வர சொல்லி பையனை தனியாக வர சொல்லி சமயத்தில் நான் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி நான் பேசி பார்க்குறப்பவே அந்த பையனுக்கு சரியாக வரும் வராதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்போ ஜாதகம் ரொம்ப பொருந்திருச்சு, பொண்ணையும் பையனையும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம கூப்பிட்டு பேசுகிறப்ப பையன் சொல்வார், ரொம்ப ஹோம்லியாக இருக்கணும், எங்கள் அம்மாட்ட அட்டாச்சாக இருக்கணும் மேடம், என்ன குடும்பத்தை வந்து ரொம்ப இதாக இருக்கணும், குக்கிங்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அதே சமயத்தில் இவங்க பார்த்து வச்சுருக்க பொண்ணு வந்து அவங்கள வர சொல்லி நம்ம மீட் பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் ஹைஃபையாக பேசுனாங்கன்னு வைங்க, நான் கொஞ்சம் பப்புக்கு போவேன் மேடம், இது அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா நிச்சயமாக நமக்கே தெரியும். ஜாதகம் என்ன தான் பொருந்திருந்தா கூட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு பொருத்தம் படும் இல்லையா என்ன. அப்போ அது சரியாக வராதுன்ட்டு நானே வந்து இல்லை இந்த ஃபேமிலிக்கு அது ஜாதகம் பொருந்திருந்தா கூட உங்கள் ஃபேமிலிக்கு அது சரியாக இருக்காதுங்கிற மாதிரி நானே டிசைட் பண்ணி சொல்லிடுவேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறது வந்து வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி மேட்ரிமோனிஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து அந்த நிறைய தலைமுறையை பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கல்யாணம் பெருசாக, அதாவது ரொம்ப தாமதமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பையன் நினைக்கிறீங்களா இல்லை பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுன்னு தான்மா நினைக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து எல்லா பையங்கள்கிட்டையும் வர சொல்லி நான் பேசுகிறேன். எல்லா பையங்களும் வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க நினைக்கிறது என்னன்னா, நமக்கு அன்பான ஒரு ஒய்ஃப் வேணும், நம்ம அம்மா மாதிரி நம்மக்கிட்ட அட்டாச்சாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், என்ன அதுதான் முதல்ல நினைக்கிறாரு. ரெண்டாவது பட்சம்தான் வந்து அவங்க வந்து வேலை பார்த்தா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் இருக்குமேனு நினைக்கிறது. ஆனால் இப்போ பொண்ணுங்களோட ஐடியாஸ் எல்லாமே வேறையாக இருக்குது. என்னென்னா அவங்க வந்து எல்லாமே இப்போவே முதல்லையே எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. சேலரினா நல்ல ஹை சேலரியாக இருக்கணும், வீடுனா ஓன் ஹவுஸ் இருக்கணும், அதுவும் வந்து இவர் பேரில் இருந்தால் நல்லது. ஆஹா, என்ன அதெல்லாம் இப்போ வந்து ஒரு கல்யாணம் எல்லாமே கூடி வந்து கடைசி நேரத்தில் வந்து பொண்ணோட அம்மா வந்து வீடை வந்து பையன் பேரில் மாற்றிட்டா இந்த கல்யாணம் பண்ணலாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. யாரு? பொண்ணோட அம்மா. அது எப்படி மாற்ற முடியும்? ஆமாம், அது மாற்றி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 2 பையங்க இருக்காங்க, நாளை முன்னையே எங்கள் பொண்ணு சரியாக நடந்துக்கலாம், மருமக பிடிக்கலன்ட்டு நீங்கள் அந்த பையனுக்கு எழுதிடலாம், அப்படி இப்படி எதையோ சொல்லி ஆரம்பத்திலேயே இதனால நல்ல அலையன்ஸ் வந்து நல்ல பொண்ணு பையனும் மீட் பண்ணி பேசி பார்த்து ரொம்ப ஓகே சொன்னாங்க. அந்த அலையன்ஸ் இந்த ஒரு விஷயத்தினால இதாச்சு. அதாவது என்னென்னா, அந்த காலத்துலலாம் பையன் வந்து மீட் பண்ணி பேசின உடனே நம்மளை நல்ல பிரியமாக வச்சுக்குவாரா, அதை மட்டும்தான் பொண்ணு நினைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அப்போல்லாம் மேரேஜ் முடிஞ்சு போக போக அவருக்கு எதிர்காலம் இருக்குது, போக போக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவார், எல்லாமே வாங்குவார் தான். ஆனால் இப்போவே என்ன நினைக்கிறாங்க, இப்போ முதல்லையே எல்லாமே இருக்கணும், வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், என்ன எல்லாம் ஃபுல்லாக இவங்க நினச்ச மாதிரி இருக்கணும். 6 ஃபீட்னா 6 ஃபீட் இருக்கணும், அவர் 5'10" இருந்தால் வேண்டாம். இது அநியாயம். ஆமாம், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸு. இப்போ பெண்கள் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வரன் பார்க்குறாங்களா, ஆண்களா? பெண்கள் தான் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் எங்கள் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்களேன், என்னென்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதில் வந்து பொண்ணுங்க வந்து கண்டிஷன்ஸ் போடுறப்ப அது சமயத்தில்மா விளையாட்டுச்சு ஒரு சின்ன இதாக கூட இருக்கும். அது வந்து அவங்க என்ன மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியாமல் கூட இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் சின்ன வயசு பொண்ணாக இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து நல்ல மெச்சூரிட்டியாக முடிவு எடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் 30-35 வயசு தாண்டி இருந்தால் கூட சின்ன விஷயமா, மேடம் ஒரு பொண்ணு வந்து ஃபைலெல்லாம் எல்லாம் பெரட்டி பார்த்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூட இல்லை மேடம்னுச்சு. என்னம்மா காரணம்னு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட கிசுன்னு பேசி 2 பேரும் சிரித்தாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு பையனுக்கு கூட ஃப்ரெஞ்சு பேர்டு இல்லை மேடம் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஏமா கல்யாணம் முடிச்சு ஃப்ரெஞ்சு பேர்டை வச்சுக்க சொல்லேம்மா, இது ஒன்றும் பிரச்சனையா அப்படின்ட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு சொல்லிட்டு போச்சு. இன்னொரு அதுதான் இப்படி ஏதாவது பையனோட அந்தஸ்து பார்க்கல, சம்பளம் பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல. ஆமாம், ஃபைலெல்லாம் பெரட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க ஒருத்தவங்க. சில பேர் வந்துமா இதே மாதிரி நல்ல வசதி மட்டும், எங்கள் பொண்ணுக்கு நான் வந்து வசதியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம், ஏன்னா நான் நிறைய செய்ய போகிறேன் எங்கள் பொண்ணுக்கு, அதனால் பையன் வந்து இந்த உங்களுக்கு பிஇ எம்பிஏன்னு 2 டிகிரி இல்லாட்டாலும் பரவாயில்ல, 1 டிகிரியாக இருந்தால் கூட நல்ல வசதியாகவே பாருங்கள், வசதி கம்மியாக இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த வசதியிலே மட்டும் நிற்கிறவங்க இருக்காங்க. என்ன ஆனால் நான் தான் சொல்லுவேன், நேராக பேசி பார்த்து கம்பேட்டிபிலிட்டி இருக்கா, 2 பேருக்கும் என்ன அன்பாக நடந்து வச்சுக்குவாரா, கெட்ட பழக்கங்கள் முதல்ல இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல பையனை பார்த்து பேசினாலே தெரிஞ்சு போயிடும்.
நல்ல சுறுசுறுப்பாக இருக்கார், நல்லா முன்னுக்கு கூறக்கூடிய பையன் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆக்டிவிட்டீஸில் வர்ற வே ஆஃப் ட்ரெஸ்ஸு இதில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பையன் எப்படி வருவார், பின்னாடி நல்லா வருவார், ஃப்யூச்சரில் நல்லா இருப்பார், இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயம் பேசி பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. வேற பொண்ணுங்க கேட்பாங்களா? இப்ப இருக்க பசங்க குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கூடாது, அது மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் போடுவாங்களா? அதெல்லாம் கண்டிஷனே இப்போல்லாம் போடுறது ஏன்னா பொண்ணுங்களே பண்றாங்க. அந்த கண்டிஷனுக்கு போகிறதில்ல. இதில் என்ன ஒரு விஷயம், ஒரு வேடிக்கை நடந்ததுன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டாங்க, பொண்ணும் பையனும் மீட் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னமோ தெரியல, எங்கள் பொண்ணு ஒன்றும் சரியாக சொல்லலை, நீங்களே பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பொண்ணு என்னைய கூப்பிட்டாங்க, ஏம்மா நல்ல பையன், நல்லா வளர்த்துருக்காங்க, நீ ஏம்மா வேணாங்கிற அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரே சிரிப்பு. மேடம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க மேடம், அதுதான் மேடம் பிரச்சனையே அப்படின்னுச்சு. என்னன்னா அந்த பையன் வந்து மண்டையானா கோயில் சோமவாரம் கோயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறாரு, நான் ரொம்ப காட் ஃபெய்த்துங்கிறாரு, எல்லாமே அவர் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு மேடம், அதனால் எனக்கு சரிப்படாது மேடம்னுச்சு. என்னன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் மேடம், ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து நல்லா வெளியிலலாம் போயிட்டு வருவேன். என்ன வந்து அப்புறம் எங்கே போகிற ஏது ஃப்ரெண்டோட ஏன் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வரேன்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, அதனால் எனக்கு சரியாக வராது மேடம், அதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக ஒன்று இருக்கும், அதை பார்த்து அந்த பையனுக்கு கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு. என்ன அநியாயமா இருக்கு. அப்படியே ஒரு பொண்ணு சொல்லுச்சு. வேற வந்து இந்த பப்புக்கு போவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெண்கள் உங்ககிட்ட ஓப்பனாக பேசியிருக்காங்களா? இல்லை, அதில் வந்து அவங்களே ஒரு பொண்ணு பேசினாங்க இந்த மாதிரி, எனக்கு இந்த பப்புக்கெலாம் போவேன் மேடம், ஆனால் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நான் எங்கே போகிறேன், எந்த பப்புக்கு போகிறேன் என்னங்கிறது கொஞ்சம் கேட்காம இருக்கணும் மேடம் அப்படிங்க. அதான் அப்படின்னாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னம்மா, இப்போ பொண்ணுங்க எல்லாமே இப்படி இருக்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவங்க வந்து நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஓரளவுக்கு சின்ன ஏஜ்லேயே 1.5 lakh பர் மந்த்து, 2 lakhs பர் மந்த்துன்னு வாங்கிடுறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் நம்ம பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் அவங்க ரிலாக்ஸேஷன் நினைக்கிறாங்க. இங்கே மாதிரி பப்புக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரிலாக்ஸேஷனாக நினைக்கிறாங்க. இதில் எல்லாம் வந்து பெரியவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு. என்ன அதனால அவங்க வந்து நாங்கள் நல்லா, இவங்க பேரண்ட்ஸே சொல்கிறாங்களே, எங்கள் பொண்ணெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எல்லா நாளும் சம்பாதிக்கிறதுனால அவள் வந்து சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள் மேடம், ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுறது இல்லை அப்படின்னு இப்போ பேரண்ட்ஸே சொல்கிறாங்க இருக்காங்க. ஆமாம், ரொம்ப தவறு. அது ரொம்ப தவறு. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸே வந்து, எங்கள் பொண்ணு வந்து அவங்க ரொம்ப மிங்கிள் ஆகி ஜாயின்ட் ஃபேமிலி பார்க்காதீங்க, ஏன்னா எங்கள் பொண்ணு அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டா. என்ன இவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் வீட்டிலையே வந்து ஐ வாண்ட் மை ஓன் ஸ்பேஸ்னு கத்துவா சமயத்தில், அவளே தனியாக இருக்கணும் ரூமில், ஐ வாண்ட் மை ஓன் ஸ்பேஸ், ஏன் இப்படி வந்து எங்கிட்டே எல்லாம் தொணன்னு பேசுகிறீங்கன்னு எங்களையே கேட்பா. என்ன அதனால வந்து கொஞ்சம் பொண்ணும் பையனும் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க இதாக இருப்பாங்க. இப்போ வந்து நான் எல்லா பொண்ணுங்களையும் பற்றி அப்படி சொல்லலை, ஒரு சில பேர், ஆனால் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்காங்க, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன்று யோசிச்சு பார்க்கணுமா, என்னென்னா இது வந்து இந்த ஏஜில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டோம், என்ன சரி கல்யாணம் பண்ணிவிட்டு இனிமேல் செட்டில் ஆகி குழந்தைங்கள்லாம் பெற்று காலகாலத்தில் என்னென்னா இப்போவே வந்து இவங்களுக்கே ஒரு 40 வயசு ஆகிறப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ்டு ஆகிடுறாங்க. இதே மாதிரி பையனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ்டு ஆகிடுறாங்க. என்ன அதனால வந்து ரொம்ப வயசாகி போய் அவங்களுக்கு எதுவுமே கல்யாண வேலை கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்காங்க இப்போல்லாம். ரொம்ப இங்கே மேட்ரிமோனியலுக்கு தான் வர்றாங்களே, அதனால் பார்க்குறோம். ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு, பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்கும். அதனால் அதுவும் தவிர ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு, மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை மேடம், இந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு அவங்க அப்பா இருக்கிறாரு, இந்த எங்களுக்கு முதல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எல்லாமே ப்ரெஷர்லேருந்து சுகர் எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு, என்ன இவளா ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்களா மேடம், கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க மேடம், இப்படிலாம் சொல்கிற மாதிரி கூட வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து பார்க்க வராங்களா வரன், பொண்ணுங்க என்ன சேலரி கேட்பாங்க பசங்க இவ்வளோ சம்பாதிக்கணும்ட்டுன்னு? இல்லை ஓரளவுக்கு வந்து அபோவ் 1.5 lakh இருக்கணும்ட்டு மந்த்லி. அப்போது நான் ஒன்று கேட்குறேன், 20,000 30,000 வாங்குற பையனுங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி கல்யாணம் ஆகும்? இவங்க வந்து கேட்கும் போதே வந்து எனக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே தான் வேணும்னா அப்போ எங்கே போகிறது? என்னென்னாமா நம்ம மேட்ரிமோனியலில் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணோம், ஒன்லி வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறோன்ட்டு ஒரு ஆடு கொடுத்து அப்போ ஆரம்பித்தோம். அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல வந்து ப்ரொஃபஷனல்ஸ்னால் சரி அவங்களுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்,
கொஞ்சம் டிப்ளமா உள்ளவங்களாம் சில சமயத்தில் ப்ரொஃபஷனல் பொண்ணுங்க எப்படியும் வந்து நல்ல ஒரு பிஇயாவது டாக்டர் எப்படியாவது வந்துடுறாங்க. ஏன்னா அதே சமயத்தில் வந்து ஒரு பிஏ மட்டும் படித்த பையனை வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதனாலேயே டோட்டலாக நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறோங்கிறதுனால அந்த மாதிரி உள்ளவங்களாக தான் நம்மகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது ஒரு பெண்கள் வந்து எனக்கு சொந்த வீடு இருக்கணும், அதுவும் பையன் பேரில் இருக்கணும், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணும். ஆனால் சிகரெட்டு தண்ணி பற்றியெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. சம்பளம் மட்டும் இவ்வளோ வேணும், தனி கொடுத்தன வேணும், வி வாண்ட் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. பப்புக்கு போவோம், அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றாங்கல்ல. இவ்வளோ கண்டிஷன்ஸ் ஒரு லேடிஸ் போடுறாங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி கான்ட்ரவர்ஸ்லாம் நிறைய பையனுங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க? ஆனால் சில பையங்க இருக்காங்கங்க, அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியே கேட்குறாங்க. அதாவது லீனாக வேணும், ஃபேராக வேணும் அப்படி கேட்குறாங்க. சில பசங்க வந்து மோஸ்ட்லி பையங்க வந்து எங்கள் ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கணும் மேடம். இப்போ வந்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் இருக்காங்களாமே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து மகபா ரொம்ப ஆசையாக இருக்காங்க மருமகன்ட்டு. இந்த பொண்ணு கொஞ்சம் முகத்தெல்லாம் தூக்கிச்சு ஒரு மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேடம், அதனால் நல்ல பொண்ணாக பாருங்கள் மேடம்னு பையங்களே என்ன அந்த மாதிரி. அப்புறம் பையனுக்கு ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை, ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் ஒன்று சில பசங்க வந்து இப்போ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. சிலதுன்னு இல்லை, நிறைய பையங்க வந்து ஒர்க்கிங் கேர்ள் தான் வேணுன்றாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா இப்போ வந்து விலைவாசி ஏறி போயிடுச்சு எல்லாம், அது உண்டு. ஃபினான்ஷியலாகவும் ஒரு பேக்கப் இருக்கட்டும். பிள்ளைங்களை நாளைக்கு வளர்க்குறப்ப இல்லை ஒரு வீடே வாங்குறப்ப எதுக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பேக்கப்போடு இருந்தால் நல்லாயிருக்கும். பொண்ணும் சம்பாதிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிற காரணம், அவங்களும் எங்கேஜாக இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கரெக்டு. ஏன்னா அவங்களும் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஏன் 8 மணிக்கு வரீங்க, நான் மட்டும் இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு 6 மணிக்கு வரக்கூடாதா, நம்ம எங்கேயாவது போகலாம்ல அப்படி இப்படி நச்சரிப்பாங்களோட ஒரு பயம் போல இருக்குது. அப்போ அதுலேயும் ஒரு சுயநலமாக இருக்குது. என்ன அதனால வந்து கொஞ்சம் ஒர்க்கிங்காகவே பார்த்துருங்க மேடம் எல்லாம் அப்படிங்கன்னா அது கேட்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அப்படி தான் கேட்குறாங்க. எந்த பையனுங்க இப்போ பையனுங்களை பற்றியும் சொல்லணும், எந்த பையனும் பொண்ணு ஒன்றுமே கொண்டு வர வேண்டாங்க. அதாவது ஒர்க் பண்ணவும் வேணாம், என் வீட்டில் உட்காந்து இருக்கலாம், நான் வந்து முழு பொறுப்பை எடுத்துக்கிறேன், அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அதாவது ஒரு அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஒரு முதுகெலும்புள்ள ஒரு இவங்க இருந்தாங்க. என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வருவார், ஒய்ஃப் அழகாக சமைச்சு வச்சுட்டு ஈவினிங் ஒரு டிஃபனும் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வராங்களான்னு பார்ப்பாங்க. இவங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அமைதியாக இருக்கும் குடும்பம். ஏன்னா நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போய் எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி தான். எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்தாங்க, போயிட்டு வருவாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க, வீடும் அமைதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்கள கிளப்பி விடுவாங்க. இப்போ எல்லாமே ஹரிபரி, குழந்தைங்கள பார்க்க முடியறதில்ல, அவங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன சத்தாக கொடுக்கறதில்ல. அப்புறம் வீக்கெண்டானா அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு டாக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கு. இப்போ பெண்கள் இப்போ பெரும்பாலும் என்ன தவறு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கல்யாணம்னு வரும்போதும் லைஃப்னு வரும்போதும் என்ன தவறு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன தவறு பண்ணுறாங்கன்னாம்மா, மேரேஜ் ஆகட்டும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு பையன் வந்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு உருவம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவ்வளவு இப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து உடனே முடிக்கணும் அந்த பையனை. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு டைவர்ஸும் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக அது வந்து நம்ம தவிர்க்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு சாவகாசமாக சங்கடப்படுவாங்க. அந்த காலத்தில் பழமொழி ஒன்று இருக்கும். அது மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சரியில்லைன்னா கூட உப்பு பெறாத விஷயமா இருக்கும், உடனே வந்து இந்த பையன் வேண்டாம் என்ன அப்படின்னு டைவர்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட செகண்ட் மேரேஜில் இருக்கிற ஆல்மோஸ்ட் செகண்ட் மேரேஜ் ஃபைலே ஒரு 3 ஃபைல் இருக்குது. இன்னும் நம்ப மாட்டீங்க, தேர்டு மேரேஜ் ஃபைல் இருக்குங்க. எதனால் இல்லைன்னா இதில் செகண்ட் மேரேஜ் ஃபைல்லாம் பார்த்தா மேரேஜ் ஆகி 15 நாள், மேரேஜ் ஆகி 10 நாள், கல்யாணத்தை அன்னைக்கே அடுத்த நாள். என்னங்க புரிதல்? ஆமாம். என்ன எடுத்த உடனேயே வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போக மாட்டேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து அப்புறம் என்ன தான் கூப்பிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் கேட்குறதில்ல. அந்த காலத்துலலாம் அட்வைஸ் பண்ணால் கேட்டுக்கிட்டாங்க, இப்போலாம் அட்வைஸ் பிடிக்கிறதில்ல. அதான் ரொம்ப ஃப்ரீடம் அதிகமாகிடுச்சு. ஆமாம், அந்த ஃப்ரீடம் அதிகமாகிடுச்சு. அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், முடிவெடுக்கிற ஃப்ரீடமாக இருக்கட்டும், எல்லாமே. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பேரண்ட்ஸே கூட வந்து பெண்கள் அந்த மாதிரி கொம்பு சீவி வளர்த்து விட்றாங்களோ? பேரண்ட்ஸே நிறைய வந்துமா இப்போ வந்து பொண்ணுங்களோட அம்மாவுமே நிறைய அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. எப்படின்னா ராங் சைட் சப்போர்ட் எடுக்கிறாங்க.
ஃபாதர் வந்திருப்பாரு, எல்லா 3 பேருமே வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இவர் ரிட்டையர் ஆகிறப்ப வாங்கின சம்பளத்தை வந்து இவ இப்போவே வாங்குறா அப்படிங்கிறது. அவர் வந்து அப்படியே அமைதியாக பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாரு, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி. என்ன வாங்குறா என்ன, இவளுக்கு வந்து இப்போவே 60 வாங்குறா என்ன, அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து 80 வாங்க போகிறா. இதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்க என்ன. ஆனால் அவளுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க, அவளுக்கு வந்து ஸ்பூன் கூட கழுவ தெரியாது. இது ஒரு பெருமையாக நினைச்சுக்கிறது. நான் சொல்லிடுறது, அப்படி சொல்லாதீங்கம்மா, ஸ்பூன் இதை பண்ணி வெளியில் சொல்லாதீங்க, நீங்கள் தான் வளர்த்தது சரியில்லைம்பாங்க. அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது என்ன. நான் வந்து சொல்லுவேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன். கரெக்டுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்க பண்ற தவறு என்னன்னா, அவங்களோட பொண்ணுங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதை மட்டும் தான் பாக்குறாங்க. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரிமா இன்னொன்று என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் அம்மா இது சரியில்லை, வீட்டில் காலையில் அவர் திட்டினாரு அப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே வந்து குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும், அனுசரிச்சு போகணுங்கிறது வந்து சொல்கிறது கிடையாது. வந்து ரொம்ப சரியில்லைன்னா இப்போ கிளம்பி வாமா, நான் ஒரு ஃபோன் போட்டு அவனை 4 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பொண்ணை உடனே வீட்டுக்கு வரவழைக்கிறது. அவன் வந்து அவனாக வந்து கூட்டிகிட்டு போகிறானான்னு பார்க்குறது, கூட்டிகிட்டு போகிறப்ப நல்லா திட்டி அனுப்புவோன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறாங்க. பொண்ணு ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு உடனே இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. அது வந்து அந்த கால் என்னால் மறக்கவே முடியாது. பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பேசினாங்க. மேடம், நான் வந்து இப்போ எங்கள் பொண்ணை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சுருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறா, இப்போ மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறா, ஒரே பொண்ணு தான் எங்களுக்கு. சரிம்மா, அவனோட அவள் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் இவ்வளோ படிக்க வச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் வச்சதுனால நாங்கள் வந்து கடைசியில் எங்கள் பொண்ணு எங்களை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறோம். அதனால வந்து தப்பு இல்லை இதில், பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பொண்ணு இங்கே தான் மேடம் இருப்பா என்ன. அப்புறம் வந்து பையன் வந்து சென்னையாகவே இருக்கட்டும், பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்கட்டும், அவன் பையன் முழுக்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கட்டும் என்ன. வந்து இவளை வந்து எங்களை வந்தெல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை, அவன் பார்த்துக்கட்டும். வீக்கெண்டில் வந்து ஒன்று அவர் பெங்களூர் வரட்டும், இல்லாட்டா பொண்ணு வந்து சென்னைக்கு அனுப்புகிறோம், இல்லாட்டா நடுவில் எங்கேயாவது ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா அது, இந்த கல்யாணம் பண்ணி குடும்பம்னு வேணாமா அப்படிங்கிறோம். இல்லை மேடம், இவள் ஒர்க்கை விட்டுட்டு வரமாட்டா, நானும் நிறைய பார்த்துட்டேன் என்ன, இவள் ஒர்க்லேயே குறியாக இருக்கா, எங்களை விட்டு போக மாட்டேங்கிறா, அதனால் எனக்கு இதுதான் பெஸ்ட் முடிவுன்னு தோணுச்சு. பையன் வந்து அங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார், எங்கள் பொண்ணு வந்துச்சுன்னா அவங்க குடும்பம் நிம்மதி கெட்டு போயிடும், அதனால் பையன் அங்கேயே இருக்கட்டும். நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், ஏம்மா குழந்தையெல்லாம் பிறந்ததுன்னா அப்படின்னு கேட்டேன். பாப்போம் மேடம், அது வரைக்கும் ஓடுதான்னு அப்படின்னு. நாங்கள் பாருங்கள், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கல்யாணம்னு ஆரம்பிக்கிறப்பயே அது வரைக்கும் ஓடுதான்னு பார்ப்போன்னு ஒரு பொண்ணோட அம்மா சொன்னாங்கன்னா என்ன மென்டாலிட்டியில் இருக்கு. அதுதான் மேடம், நிறைய பேரண்ட்ஸ், நானே ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, பொண்ணு தப்பு பண்றா, அந்த தப்புன்றது அந்த தாய்க்கு தெரிஞ்சும் அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா என் பொண்ணு கஷ்டப்படுறா, என் பொண்ணு நாளெல்லாம் வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தாயே வந்து பெண்களை வந்து தப்பான சைட்ல மோட்டிவேட் பண்றாங்க. நான் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கேன். பொண்ணு தப்பு பண்ணா அனுசரிச்சு போ, அடங்கி போ, அதாவது நீ என்னதான் படிச்சிருந்தாலும் அது மாதிரி கோச்சிக்கிட்டு வந்தா கோச்சிக்கிட்டு வேலை வச்சுக்காத, அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன்னா மாப்பிள்ளையோட வா, அப்பதான் உனக்கு. ஆளுங்களுக்கு வந்து ஆன்டிக் கலெக்ஷன் ஜுவல்லரி வேணுமா? ஆமா, அந்த காலத்துல பயன்படுத்தின ஆன்டிக் கலெக்ஷன் ஜுவல்லரி எவ்வளவு விலை இருந்தாலும் வாங்குறாங்க. ஆன்டிக் பெயிண்டிங்ஸ் வேணுமா, ஆன்டிக் ஸ்டாச்சூஸ் வேணுமா. ஒரு படி மேல போய் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த கிழங்கு வகைகள், மஞ்சள், அந்த பாரம்பரியம் எல்லாம் வேணுமா. ஆனா நம்ம முன்னோர்கள், அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து பெண்கள் எப்படி வந்தாங்கன்றத மட்டும் வாழ்ந்தாங்கிறத வந்து நம்ம பாட்டியெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அங்கே வீட்டில் வந்து சண்டை சச்சரவுன்னே இருக்காதுங்க, சந்தோஷமான அமைதியான. யாரும் யாரையும் அடிமையா இருக்க சொல்லல. ஆனா நம்ம வந்து தவறுனா தவறு, நல்லதுனா என்னதான் நம்ம சம்பாரிச்சாலுங்க நம்ம வந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். பெண்கள் இப்ப செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நான் பண்றேன், எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, நான் ஏன் உனக்கு அனுசரிச்சு போனோம், ஈகோ. அதே மாதிரி இப்போ சுரேஷ்னு வைங்களேன், சுரேஷ்க்கு வாடா காஃபி எடுத்துக்கடா, அதுதான் வீட்டில் என்ன நம்ம நினச்சி சின்ன பையனை கூப்பிடுற மாதிரி, ஏண்டா காஃபி எடுத்துக்காமல் இருக்க, எவ்வளோ நேரமாக கூப்பிடுறது, அதுதான் ஏண்டா வாடா போடா. இதை வந்து பேரண்ட்ஸ் முன்னாடி சொல்கிறப்ப பேரண்ட்ஸும் வந்து அப்படியே வாயை மூடிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து. மேம், அதாவது இதாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் மேம், அதாவது பேரை விட்டு கூப்பிட்றத கூட ஏற்றுக்கலாம், ஒரு அன்பு பரஸ்பரம்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ கரெக்டாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி எல்லா விமனும் பேச மாட்டாங்க.
எல்லாருமே இந்த என்ன பண்றாங்கன்னா அவங்க பெண்களுக்கு தான் அவங்க கொடி பிடிக்கிறாங்களே கண்டி நல்லது சொல்லி கொடுக்க தவறிடுறாங்க. அதனால கான்சிக்வன்ஸ் தான் நிறைய டிவோர்ஸ்ல போய் நிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் என்னன்னா, அந்த காலத்துல மாமியார் மருமகள் சண்டை இருக்கும்ல வீட்ல, இப்ப அது கிடையவே கிடையாது. ஆமா, என்ன தெரியுமா, இப்போ வந்து பிள்ளைங்களே சண்டை போட்டுக்கிறாங்களா, அதனால எல்லா மாமியாரும் அமைதியா இருக்காங்க. எங்கடா நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா போதும். ஏன்னா பொழுதுக்கு பக்கத்து ரூம்ல சண்டை சச்சரவா இருந்துச்சுன்னா இவங்க மன நிம்மதியும் கெட்டு போய் என்ன அந்த பேர பிள்ளைங்களும் அதை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன அம்மா அப்பா அடிச்சுக்கிறத பார்த்துன்னு கவலைப்பட்டு இதனால அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, இப்ப மாமியாரால எல்லாம் பிரச்சனை வரதே கிடையாது. கரெக்ட். அமைதியா இருக்காங்க. இன்னொன்று நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் இதை இங்கே உங்களை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஹிந்துலேருந்து அவார்டும் கிடச்சிது, நான் கேள்விப்பட்டேன். மாமியாரை வந்து மரியாதை கொடுக்கணும் எல்லா பெண்களுமே. அவங்களும் வந்து நமக்கு ஒரு இன்னொரு தாயின்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, மாமியார் பயன்படுத்தின சில முக்கியமான பொருட்கள்லாம் வந்து ஒரு சில லேடிஸ் எல்லாம் இன்னமும் வச்சிருப்பாங்க. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். சில பேர் அந்த பொருட்டை கூட மதிக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த அவார்ட் கிடைச்சிருக்கல. அதாங்க நான் என்னன்னா, எங்கள் பாட்டி அதாவது எங்கள் மாமியார் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து நவராத்திரி வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா குழந்தையா இருக்கப்போ வந்து ஒரு அல்லி அர்ஜுனா பொம்மை, சாய்பாபா பொம்மை, இவங்க சிவன் பார்வதி இதெல்லாம் வாங்கி அப்போல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஒரு அண்ணாவுக்கு வாங்கினோம் அந்த 2 பொம்மையும் அப்படின்ட்டு. அந்த பொம்மைங்கள்லாம் அதெல்லாம் அதில் ஒரு 20-25 பொம்மை நான் வந்து அப்படியே இன்னும் பத்திரமா வச்சு வருஷம் நவராத்திரி வச்சு அதெல்லாம் அழகாக வைப்பேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, இப்போ வாங்கின ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வாங்கின பொம்மை கூட ரீபெயிண்ட் அடிக்கணும். ஆனால் அதோட பெயிண்ட் எல்லாம் போகாமல் அப்படியே ஷைனிங் மாறாமல் இருக்குது. அந்த காலத்து பெயிண்டோட தரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் ப்ரிசர்வ் பண்ணி அது வைக்கிறப்போல்லாம் எங்கள் பாட்டி ஞாபகம் வரும், அம்மாச்சி ஞாபகம் வரும், எங்கள் அம்மா ஞாபகம் வரும். ஒன்று எடுத்து வைக்கிறப்ப எனக்கு இதெல்லாம் மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும், அவங்க கூட இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் இந்த நவராத்திரி ஒவ்வொரு நவராத்திரியும் வைப்பேன் கிராண்டாக. அப்போ ஹிந்துவிலேருந்து எனக்கு அவார்டு கிடச்சிது, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இந்த மாதிரி 120 வருஷத்து பொம்மை 130 வருஷம் பொம்மையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிது. பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்குமா, அதை நினச்சி பார்க்கணும். நமக்கு வந்து தெய்வம் மாதிரி அவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு, அதனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும். மேடம் நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் வரன்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கூட ஈஸியாக பார்த்துட்டு இருப்பீங்க போல இருக்கு. நார்மலான ஆட்களுக்கு வந்து நீங்கள் வரன் பார்க்குறப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஏன்னா அருண் விஜய் வந்து ஆக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹோம்லியான பொண்ணு போதும்ன்ட்டு போயிட்டாரு. ஆனால் மற்ற பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டியல் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் செல்வ செழிப்போடு ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஒரு ஆணும் என்னென்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து குறைச்சிக்கணும். ரொம்ப ஒரேடியாக எதிர்பார்த்துக்கிட்டு போகக்கூடாதுமா. அவன் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அவன் 80,000 தான் சம்பாதிக்கிறான்னு ஒரு அதிருப்தியோட ஒரு வீட்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாலும் தப்பாக தெரியும். என்ன முதல்ல வந்து அன்புன்னு ஒன்று இருந்ததுன்னு வைங்களேன், என்ன அது வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். அதனால் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு நம்பிக்கையெல்லாம் வைக்கணும். என்ன அன்பு இருந்ததுனாலே போதும். இன்னொன்று எல்லாம் காட் ஃபெய்த்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்டாக நினைக்கணும். கடவுள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டே உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஆகா என்னோட ரொம்ப உயிரான ஃப்ரெண்டு இவங்க இந்த சாரீ கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி கடவுள் நமக்கு வந்து ஒரு உறவை கொடுத்துருக்காரு நம்ம கையில். ஏன்னா கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு. அந்த உறவை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களே ஏதாவது ஒரு கோவமாக பேசினா கூட அந்த நேரத்தில் இவங்களை திருப்பி அவங்கள 4 கேள்வி கேட்காம திட்டாமல் அந்த கருத்து வேறையாக இருந்தால் கூட மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன இல்லைங்க நான் இப்படி நினச்சேன், நான் இன்னும் அப்படிதாம்மா, ஏதாவது ஒரு கோவமாக இருந்தால் கூட நான் அந்த நேரத்தில் பேசாமல் இருந்துருவேன். இல்லைங்க நான் இந்த மாதிரி நினைக்கிறேன்னு அவங்களும் ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான்ருவாங்க. அப்படியே சரியாயிடும். என்ன அதனால் ஏட்டிக்கு போட்டியாக பேசாமல் நீயா நானான்ட்டு என்ன ஒரு இதாக இருக்காமல் விட்டு கொடுத்து போகணுமா முதல்ல. சூப்பர். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களோட நல்ல அன்பாக இருக்கணும் பெரியவங்கள்ட்ட. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு பையங்கிறது திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கலை. அந்த பையன் ஹஸ்பண்ட் மட்டும் வேணும், நமக்கு வந்து மாமனார் மாமியாரெலாம் 2வது பட்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே இதில் ஒன்றும் ஒரு இது இல்லை, தான் காஃபி குடிக்க முன்னாடி அம்மா நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்க கொடுக்கவா குடிக்கிறீங்களா ஒரு வார்த்தை தான். இப்போ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படுதுமா, இப்போ வேறு ஒன்றும் தேவைப்படலை, ஒரு பாசம் தான் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே இப்போல்லாம் அவங்கவுங்க ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இதாக தான் இருக்காங்க, யாரையும் ரொம்பவும் எதிர்பார்க்கலை இப்போல்லாம். அதனால் ஒரு அன்பான வார்த்தை, என்ன வெளியில் போகிறப்ப அம்மா உங்களுக்கு இந்த மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்னை திரும்பிட்டு இருந்தீங்களே நைட்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறது, இதெல்லாம் அக்கறை.
சின்ன சின்ன இது அக்கறை எடுத்துக்கணும். அவங்க நம்ம அக்கறை எடுக்க நம்ம எப்படியோ அப்படிதாம்மா. உறவெல்லாம் கண்ணாடி மாதிரி. நம்ம கிட்டக்க போக போக அது பிம்பம் நமக்கு கிட்டக்க வரும். பின்னாடி நம்ம விலகி போக போக அது உறவும் பின்னாடி போயிட்டுருக்கும். அதனால நம்ம அன்பும் அக்கறையும் நம்ம இவங்கள்ட்ட குடுத்தோம்னா, அந்த ஃபேமிலியே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லா நல்லா நடக்கும். சூப்பருங்க. ரொம்ப எதார்த்தமா பேசுனீங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ வந்து ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணிக்கோங்க. வரப்போற பார்ட்னர் வந்து உண்மையான பார்ட்னரா இருக்கணும். மெயினா வந்து கடவுள் நம்பிக்கையா இருக்கணும். இத தாண்டி குடும்பம் சமாதானமா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வந்து வரன பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்ம கீதா தெய்வ சிகாமணி மேம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா எதார்த்தமா பேசுனீங்க மேம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா.